ஒரு நாட்டோட முன்னேற்றம் போக்குவரத்து இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இடத்துல ஒரு சின்ன எந்த செயல் செஞ்சாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேண்டியது. போக்குவரத்து இல்லாம ஒரே இடத்துல உட்காந்துட்டு நம்ம எதையும் சாதிக்க முடியாது. எந்த செயலை செஞ்சாலும் அது நமக்கு எல்லா நோக்கத்துக்காகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக தான் செய்யணும். அது ஒரு கடை தெருவுக்கு போகிறோம்னாலும் சரி, நீங்கள் மகிழ்ச்சியாக டூர் போகணும் அப்படின்னாலும் சரி, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், தொழில் காரணத்துக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகணும், சொந்தக்காரங்க எதுக்காகனாலும் போக்குவரத்துங்கிறது அப்போ நம்ம போக்குவரத்துக்கான கட்டணம் எப்போவுமே ஒரு நாட்டில் குறைவாக இருக்கணும். போக்குவரத்து கட்டணம் அதிகமாக இருந்ததுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, சோம்பேறி ஆகிடுவாங்க. இப்போ பெட்ரோல் விலை அதிகமாக இருந்தால் சோம்பேறி ஆகுவாங்க, அந்த நாடு முன்னேறாது. பெட்ரோல் விலை குறைவாக இருக்கணும், டீசல் விலை குறைவாக இருக்கணும், எரிபொருள் குறைவாக இருக்கணும். அது மாதிரி டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, விமான டிக்கெட்லாம் குறைவாக இருக்கணும், ரொம்ப மலிவாக இருக்கணும். அப்போ தான் அந்த நாட்டு மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு யோசிக்காமல் எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. நீங்கள் டிக்கெட்டெல்லாம் அதிகப்படுத்திட்டிங்கன்னா மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே தயங்குவாங்க. நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா டூ வீலரில் கூட பெட்ரோல் போட்டு அந்த டூ வீலரில் பெட்ரோல் போட்டு அங்கே மார்க்கெட்டுக்கு போகணும், அங்கே போகணும், சுற்றணும் அப்படின்னு நினச்சா கூட தயங்குவாங்க. ஏன்னா அதுக்கே நீங்கள் ஒரு நாளைக்கு இன்றைக்கி வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த ஊர் உள்ளே உங்கள் ஊருக்குள்ளே சுற்றினாலே உங்களுக்கு 40 கிலோமீட்டர் ஆகிடுச்சுன்னா 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் ஆகிடும். அப்போ 100 ரூபா, 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி சும்மா 4 தெரு 4 வேலையை பார்த்துட்டு வீடு சேர்றதுக்குள்ளே 40 கிலோமீட்டர் ஆகிடும், 100 ரூபா காலி. அப்போ என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்ப்பீங்க. போட்டு என்ன பண்ணுவீங்க, வெளியில் போகிறதுக்கே பயப்படுவீங்க. சைக்கிள்லேயும் போக முடியாது, நடக்கவும் முடியாது. போனால் டூ வீலரில் தான் போகணும். போனால் என்ன ஆகும், 1 லிட்டர் பெட்ரோல் ஆகும், ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் ஆகும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, அல்லது 2 பேர் டூ வீலர் வச்சுருக்காங்கன்னா 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு 100 ரூபா ஆச்சுன்னா அதிலே 6000 ரூபா ஆகட்டும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் பயணங்களை தவிர்த்துருவாங்க. அப்போ அந்த மக்கள் ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்காது. நீ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது உனக்கு எப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, இந்த போக்குவரத்து கட்டணம் குறைவாக இருக்கணும், எரிபொருள் குறைவாக இருக்கணும். அப்போ தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லா வகை ஒரு தொழில் நோக்கத்துக்காக போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு மகிழ்ச்சி அடிப்படையாக கொண்டு சுற்றுலா போகிற வழக்கம், அப்புறம் சொந்தக்காரங்களை பார்க்குறது, நண்பர்களை பார்க்க போகிறது, இப்படி வார கடைசியான ஒரு ட்ரிப்பு, ஒரு சுற்றுலா மாதிரி ஏதாவது திட்டமிடுது, எல்லாத்துக்கும் எது அடிப்படைன்னா நம்ம போக்குவரத்து தான். போக்குவரத்துக்காக நம்ம பணத்தை செலவு பண்ணுறோம். அது கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ நம்ம 1 லிட்டர் பெட்ரோலில் 100 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், 110 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அதுவே அமெரிக்காக்காரங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 29 ரூபா தான். 1 லிட்டர் பெட்ரோல், 1 லிட்டர் டீசல் இங்கே 25 ரூபா தான் அமெரிக்காக்காரங்களுக்கு. அப்போ அவங்க எங்கே போகிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. நம்ம நாட்டு பணத்துக்கு 25 ரூபா தான் டீசல், பெட்ரோல் 29 ரூபா. அதனால் அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் தயங்கவே மாட்டாங்க, ஜாலியாக போயிட்டு வருவாங்க. உடனே கொஞ்சம் கூட அதாவது போக்குவரத்து எரிபொருள் பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கிறதுனால நண்பர்களை பார்க்கணுமா, இன்னொரு ஊருக்கு போகணுமா, உடனே காரையோ வண்டியோ எடுத்துகிட்டு டூ வீலரோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு தொழில் நிமித்தமாக அங்கங்கே அலையணுமா, தாராளமாக சுற்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு போக்குவரத்து கட்டணம் ரொம்ப குறைவு. அப்போ அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நாமளே ஏற்கனவே நம்ம ஏழை நாடு. அப்போ இந்த மக்கள் மேலே நீ இப்போ பஸ் கட்டணம், பேருந்து கட்டணம், டிக்கெட்டு, ரயில் கட்டணம் இதெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் பெட்ரோலையும் டீசலையும் ஏகப்பட்ட ஏற்றிட்டேன்னா இந்த மக்கள் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே யோசிப்பாங்க. இவங்க வருமானத்துக்கும் இவங்க போக்குவரத்துக்கு அங்கெல்லாம் போனால் இவங்க வருமானம் கட்டுப்படி ஆகுது. அதனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, பயணங்களை தவிர்த்துருவாங்க, வீட்டிலே இருக்க பார்ப்பாங்க, பயணங்களெல்லாம் தவிர்த்துருவாங்க. அப்போ இவங்க மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதாவது 2 நோக்கத்துக்காக பயணம் பண்ணுவாங்க, தொழில் நோக்கத்துக்காக பயணம் பண்ணுவாங்க, அப்புறம் இன்னொன்று ஒரு சுற்றுலா நோக்கத்துக்காக, பொழுதுபோக்குக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அதுக்காக பயணம் பண்ணுவாங்க. உறவினர்களை பார்க்குறதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்போ நீங்கள் எரிபொருள் விலையை அதிகப்படுத்திட்டிங்கன்னா, பேருந்து கட்டணம், ரயில் கட்டணம், விமான கட்டணம் இதெல்லாம் அதிகப்படுத்திட்டிங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, பயணங்களை தவிர்ப்பாங்க. பயணங்களை தவிர்க்கும்போது அவங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்காது. தாராளமாக சுற்றணும், உலகம் முழுக்க சுற்றணும். அதுக்காக தானே இப்போ நீ எங்கே போகணுன்னு நினைக்கிறியோ உன் நாட்டில் எங்கே வேணாலும் நீ போயிட்டு வா, எதுக்காக வேணாலும் நீ போயிட்டு வா. தொழில் நிமித்தமாக இருக்கலாம், நண்பர்களை பார்க்க போகலாம், சுற்றுலா பார்க்க போகலாம், நீ தாராளமாக போய்ட்டு வா. அதுக்கு தடையாக எது இருக்கக்கூடாதுன்னா அந்த எரிபொருள் கட்டணம் இருக்கக்கூடாது, போக்குவரத்து கட்டணம் இருக்கக்கூடாது, பெட்ரோல் விலை கம்மியாக இருக்கணும், டீசல் விலை கம்மியாக இருக்கணும், பஸ் டிக்கெட் விலை கம்மியாக இருக்கணும், ட்ரெயின் டிக்கெட் விலை ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ தான் இது ஒரு மேட்ரே கிடையாது, இது ஒரு சேவை.
போக்குவரத்துங்கிறது ஒரு சேவை. மருத்துவம் எப்படி ஒரு சேவையோ அது மாதிரி போக்குவரத்து நம்ம கட்டணம் இல்லாமலும் கொடுக்க முடியாது. சரி, கட்டுப்படி ஆகாது. இப்போ மருத்துவத்தை நம்ம கட்டணம் இல்லாமல் கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்குறோம். இப்போ மருத்துவத்தை நீங்கள் கட்டணத்தோடு தான் மருத்துவமனை அத்தனையும் தனியார் மருத்துவமனையாக இருந்தால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, உடம்புல நோய் இருந்தாலும் மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ மருத்துவமனை எல்லாம் தரமான மருத்துவம் என்பது தனியார் மருத்துவமனையில் தான் கிடைக்கிது அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்புல நோய் இருந்தாலும் மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. நோயோடு இருந்துட்டு போகிறோம் நாங்கள், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இந்த போக்குவரத்து கட்டணமும். நிறைய நீங்கள் எரிபொருள், பெட்ரோல், டீசல் விலைலாம் அதிகப்படுத்துனீங்கன்னா, பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, விமான டிக்கெட்டு எல்லாம் அதிகப்படுத்திட்டிங்கன்னா மக்கள் பயணங்களை தவிர்த்துருவாங்க. ரொம்ப வேறு வழியே இல்லைன்னா மட்டும்தான் அந்த பயணத்தை மட்டும்தான் மேற்கொள்வாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அனுபவம் இல்லாமல் போயிடும். அனுபவங்கள் இருக்காது, பக்குவம் இருக்காது. ஒரே வீட்டுக்குள்ளே பெரும்பாலும் இருப்பாங்க. லீவு விட்டால் வேலை செஞ்சால் வீட்டுக்கு வந்துடுவாங்க. லீவு விட்டால் வீட்டில் தான் இருப்பாங்க. ஒரு வெளியூருக்கோ சுற்றுலா போகிற வழக்கம் இருக்காது. அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிது. பயணம் பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கணும், சுற்றிகிட்டே இருக்கணும். அதுக்கு போக்குவரத்து கட்டணம், எரிபொருள் கட்டணம், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் குறைவாக இருக்கணும். இப்போ அதிகமானதுனால மக்கள் சோம்பேறி ஆகிடுவாங்க, வெளியில் போகிறதுக்கே யோசிப்பாங்க. இப்போ 2 வீலர் வச்சுருக்கவங்களாம் அப்படி தான் யோசிப்பாங்க. 2 வீலரோ காரோ வச்சுருக்கிறவங்க வெளியில் போகிறதுக்கே யோசிப்பாங்க. ஏன்னா பெட்ரோல், டீசல் விலை அவ்வளோ அதிகமாக இருக்குது, ஆயிரக்கணக்கில் செலவாகும். அதனால் ரொம்ப தவிர்க்க முடியாத பயணத்தை மட்டும்தான் அவங்க மேற்கொள்வாங்க. அதனால் மக்களுக்கு அனுபவம் இல்லாமல் போயிடும். பயணங்களை தவிர்த்து விட்டு வீட்டிலே இருக்கும்போது அவங்களுக்கு அனுபவம் இருக்காது, வாழ்க்கையை அனுபவிக்கிற அந்த உணர்வு இருக்காது, சோம்பேறி ஆகிடுவாங்க. ஒரு அனுபவம் இல்லாத பக்குவமற்ற மக்களாகவே அவர் வாழ்வார். பக்குவமற்ற மக்களாகவும் அனுபவம் தான் அறிவு கொடுக்கும். அப்போ பயணம் செய்வதை தவிர்த்து வீட்டிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு அனுபவம் கிடைக்காது. அனுபவம் மூலமாக பெறப்படுகிற அறிவும் இல்லாமல் போயிடும். அறியாமையில் மாட்டிக்கொள்வார்கள். வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. நீங்கள் போக்குவரத்துக்கு பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, எரிபொருள் டிக்கெட்டு இதெல்லாம் ரொம்ப அதிகப்படுத்திட்டிங்கன்னா மக்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. சோம்பேறியாக தான் போவாங்க. மகிழ்ச்சியாக வாழ முடியாத இயலாமைக்குள்ளே மாட்டிப்பாங்க. அதனால் போக்குவரத்து கட்டணம் எப்போவுமே அது ஒரு சேவையாக நினச்சிக்கோங்க. அதுக்காக நம்ம இலவசமாகவும் பஸ்ஸு, ட்ரெயினெல்லாம் விட முடியாது, இலவசமாகவும் எரிபொருளை கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு கொஞ்சம் குறைவாக கொடுத்துட்டிங்கன்னா மக்கள் தாராளமாக வெளியில் சுற்றுவாங்க. நல்ல நாடு முன்னேறும், மகிழ்ச்சியாக இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவியை பார்த்துட்டு சோம்பேறியாகி நோய்களை வரவழைச்சிக்கிட்டு உடம்புல ஆரோக்கியம் இல்லாமல் ஆரோக்கியம் குறைஞ்சி போய் இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எரிபொருள் விலை அதிகமாக இருக்குது, அதுதான் காரணம். எரிபொருள் விலை, பஸ் டிக்கெட் விலை அதிகமாக இருக்குது. எப்படி ஒரு அமெரிக்காவில் 1 லிட்டர் பெட்ரோல் 29 ரூபா, 1 லிட்டர் டீசல் 25 ரூபா. ரஷ்யாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 25 ரூபாய்க்கும் குறைவாக தான் இருக்குது. அது மாதிரி நம்மளுக்கும் என்ன பண்ணோம், ஒரு 29 ரூபா, 30 ரூபா தாண்டக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு பெட்ரோல் விலைங்கிறது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க. பஸ் டிக்கெட்டு அதையும் குறைக்கணும். பஸ் டிக்கெட் குறைக்கணும். நல்ல அந்த பயணமே இனிமையாக இருக்கணும். மக்கள் வெளியில் சுற்றும்போது பொது போக்குவரத்து இருக்குல்ல, பஸ்ஸு, ட்ரெயின், தாராளமாக ட்ரெயினை விடுங்க, தாராளமாக பஸ்ஸை விடுங்க. மக்கள் சௌகரியமாக உட்காந்து போகணும். அது ஒரு சேவையாக நினைக்கணும். சேவையாக அப்போ தான் மக்கள் இந்த நாடே முன்னேறும், பயங்கரமாக முன்னேறும். மக்கள் நல்ல பிஸியாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே முடங்க மாட்டாங்க, சோம்பேறி ஆக மாட்டாங்க. நிறைய அனுபவம் கிடைக்கும் அவங்களுக்கு. பயணங்களை மேற்கொள்ளும் போது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், பன்முகத்தன்மை வாய்ந்த அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவம் நல்ல அறிவு கொடுக்கும். அறிவுடையவர்களாக அப்போ தான் அவங்க இருப்பாங்க.